Hi friends, welcome to Sugi Mango Kitchen. புதுசா சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜே இல்லை அப்படின்னாலும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் எப்படி பத்திரமா வச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரம் வரைக்கும் காஞ்சி போகாமல் வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை அப்படியே ஒரு கொத்தாவே இருக்குது. கொத்தாக இருந்தாலும் சரி, இல்லை தனித்தனி இதாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த கருவேப்பிலையை போட்டு வைக்க போகிறோம். கருவேப்பிலையோட அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, தண்டு பகுதி, அதுதான் இதுக்குள்ளே இருக்கணும். இந்த இலை பகுதி மேலே இருக்கணும். தண்டு மட்டும் தண்ணியில் கரெக்டாக படணும். தண்ணியை மட்டும் 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். இந்த டம்ளரை கிச்சனில் ஒரு பக்கமாக வச்சுட்டோன்னா போதும். இது வந்து ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அந்த கருவேப்பிலை வந்து காஞ்சே போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு கிச்சனில் செடி வச்சுருக்கிற மாதிரி அழகாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தாலும் கொத்தமல்லி கீரையை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கொத்தமல்லி கீரை கட்டை அப்படியே பிரிச்சுக்கோங்க. உள்ளே ஏதாவது அழுகல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம். சில இலைகள் காஞ்சி போய் பழுத்து போயிருக்கும். அதை சேர்த்தே வச்சோம் அப்படின்னா மற்ற இலைகளும் சேர்ந்து பழுத்து போகும். அதனால் அதெல்லாம் எடுத்துடலாம்.
இப்போ வேர் பகுதியில் மண் இருந்ததுன்னா அதை நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வேர் பகுதி நல்லா நீட்டாயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு ஒரு கிளாஸில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த தண்டு மட்டும் நனையிற மாதிரி அந்த கப்பில் போட்டு வைக்க போகிறோம். எல்லை பகுதியெல்லாம் மேலே இருக்கும், தண்டு மட்டும் கீழே தண்ணியில் இருக்கும். இந்த தண்ணியும் 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். இது ஒரு கப்பில் போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால குறைஞ்ச அளவு தான் நம்ம போடுவோம். ஒரு வாரத்துக்கு தேவையான மல்லிக்கீரை, கருவேப்பிலையை இந்த மாதிரி 2 கிளாஸில் தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னாலும் ஏதோ அப்போ பறிச்ச மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.